ஃபைனலி நாங்கள் வந்து அஃபிஷியலாக கப்பல் ஆகிட்டோம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரசிகர்களின் ரசிகன் மணி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷாக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் என்கேஜ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நேரத்துலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கனியை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மணியும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி இங்கேயும் அண்ட் கனியும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இங்கேயும் அப்படின்னும் பேசாதீங்க அப்படின்னும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூச்சலாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாங்க. எதுக்கு பிரிஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா காரணம் தெரியல. அண்டு ஆனால் பிரிஞ்சிட்டாங்க. அண்டு பெருசாக பார்த்திங்கன்னா எந்த சண்டையும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கோல்டு வாராக கூட இருக்கலாம். இவங்க 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்ச நாள் ரீல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நிறைய பேரும் கேட்க ஆரம்பித்து இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய ரீல்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வருத்தமாக இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு பல இடங்களில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது மணி அண்ட் தனுஷாவுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கையை நல்லா வாழுங்க அப்படின்னும். அண்டு இந்த வீடியோவில் ஒரு டைலாக் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் இதை நீங்கள் மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு. அண்டு எந்த விதத்தில் இதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரியல. எல்லாருமே இல்லை 2ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணுமா எப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.